ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் மிளகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க. கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. காஞ்ச மிளகா 1 சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ தக்காளி நான் 3 தக்காளி எடுத்துருக்குறேங்க, சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வரணுங்க. நல்லா இப்படி மசிச்சு விட்டுறலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் இப்போ காளான் ஒரு பாக்கெட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கு தண்ணியே தேவையில்லைங்க. இது நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, காளான் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.